வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 29ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி நாட்களில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணங்களும் ஏற்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் அமாவாசையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வருகிறது. ஸோ இப்படி 3 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னாவே நம்ம ஒவ்வொருவருடைய தலையெழுத்துமே பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய விதத்தில் தாங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம். இப்போது 2 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஸோ அதனுடைய தாக்கங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசினியர்கள் எப்படிலாம் இருக்க வேண்டும், இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்டாக போகுது, அதிலிருந்து இவர்கள் எப்படி வெளியே வர போகிறாங்க, இது போன்ற எல்லா விஷயத்தையும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகின்றார். அமாவாசை தினத்தில் இந்த ஒரு நிகழ்வானது பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க. இதே நாளில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணங்களும் நடக்க உள்ளது. சூரிய கிரகணமானது சனி பெயர்ச்சி என்றாலே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடக்க இருப்பதனால ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது கிரகணம் சனி பெயர்ச்சி என்றாலே பார்த்தீங்கன்னா பல விதிகளினுடைய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியன. இது எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத குறித்து இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களானது மாறுபட போகுது. கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகள் மீண்டும் தொடருமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா அதற்கு முற்றுப்புள்ளி ஏற்பட போகுதா, இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்புடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணியாற்றுவீர்கள். உடல் சோர்வுகள் முற்றிலுமே பார்த்தீங்கன்னா மறையுங்க. வருமானங்களானது சீராகவே இருக்கும் என்றாலுமே பேராசைக்கு பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்காமல் பணியாற்றணும். நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் கவனமாக இருங்க. அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா சதி வேலைகளிலும் ஈடுபடலாம். குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடமும் உங்களுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா உயரும். உங்களுடைய செயல்களை புதிய உத்வேகத்துடன் செய்து முடிக்க வேண்டிய வழிகளானது பிறக்குங்க. திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பார்கள். பெரியோர்களினுடைய ஆதரவு எப்போதுமே இருக்குங்க. ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழவும் அதற்கான சந்தர்ப்பங்களானது உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருந்த போட்டிகளானது குறையுங்க. லாபங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையுமே அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வுகளானது நீங்கி மனதில் உற்சாகங்களானது தோன்றும். அதே நேரத்தில் வெளியில் கொடுத்திருந்த பணமானது இப்பொழுது திரும்பவும் உங்களுடைய கைக்கு சேர்வதில் தாமதங்கள் ஏற்படும் என்பதனால் புதிதாக யாருக்குமே பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்க வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் பயணங்களால் பார்த்தீங்கன்னா அனுகூலமான திருப்பங்களை காண்பார்கள். சிலர் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வார்கள். மேலதிகாரிகள் சற்று பாரமுகமாகவே பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அரசியல்வாதிகளின் பணியாற்றும் திறன்களானது அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தால் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள். கட்சியில் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியங்களானது இப்பொழுது நன்றாக இருக்கும். அடிக்கடி பயணங்களை செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றிய ஆதாயத்தையும் பார்ப்பீர்கள். அதேபோல் கலைத்துறையினர் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பெயரும் புகழும் இப்பொழுது உயருங்க. ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்புகளானது இருக்கு. ஆனால் அவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர்களுடைய மன்றங்களுக்கு பணம் செலவு செய்வீர்கள். சக கலைஞர்களினுடைய நன்மதிப்பையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் பெறலாம். பெண்மணிகளுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்மணிகள் கணவரினுடைய பாராட்டுதல்களை பார்த்தீங்கன்னா எளிதில் அடைவீர்கள். புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர். மேலுமே உங்களுக்கு ஆன்மீக செயல்களில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஆர்வங்களானது அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு. உங்களுடைய வேலை தொழிலில் அதிக கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க. எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து விலகி இருக்கவும்
உங்களுடைய பேச்சு செயல்களில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துவதனால சிறப்பான பலனையும் அடைவீர். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி தனஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு பொருளாதார திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். குருவினுடைய பார்வைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதனால கல்யாண கனவுகளானது இப்பொழுது நினைவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகைகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கைகளில் புரள ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பர். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெற்றாலும் அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதனால எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகளையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்வார். முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பால முன்னேற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கரைந்த சேமிப்புகளை இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுகட்ட புதிய முயற்சிகளில் ஆர்வத்தை காட்டுவீர். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை பார்த்தீங்கன்னா செய்வார்கள். புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படுங்க. பிள்ளைகளினுடைய மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது ஏற்படும். மேலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது துளங்கும். தொழில் வளங்களானது மேலோங்குங்க. செல்வ வளங்களானது பெருக நண்பர்களும் வழிகாட்டுவார்கள். வீடு இடம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு அதிகார பதவிகளும் கிடைக்கலாம். தள்ளி போன காரியங்கள் தானாகவே நடைபெறக்கூடிய நேரங்கள் இது. பெற்றோரினுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கும். உழைப்பிற்கேற்ற பலன்களும் ஏற்படும். மேலுமே தற்போது கடகராசிக்கு செல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகின்றார். அதனால செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமின்றி 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவர். எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். வளர்ச்சிகளானது அதிகரிக்கும். வாகன யோகங்களானது உண்டுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதேபோல் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வேர். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்தும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தீரப்போகிறது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகளானது உண்டாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவானது உண்டு. மேலுமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படுங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் தரக்கூடிய சம்பவங்களானது நிகழலாம். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டங்களும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீர்கள். பணப்பழக்கங்களும் கணிசமாக இருக்குங்க. குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடானது நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும். அதேபோல் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிக பணிச்சுமைகள் ஏற்படுவதனால மனதில் சோர்வுகளும் உடல் அசதியும் இருந்து கொண்டே இருக்கும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் இடமாற்றங்களும் பணி மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களுமே இருக்குங்க. அதேபோல் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களும் கிடைக்குங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும். ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையானது அவசியம். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உண்டாகுங்க. எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்கும். உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளையும் பார்த்தீங்கன்னா செய்வார்கள். நண்பர்கள் மூலமாக புதிய வசதிகளானது கிடைக்க பெறுவீர். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது மாறுங்க. புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகளானது இப்பொழுது விலகும். தேவையான பண வசதியானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய பொறுப்புகளும் அதனால வருமானங்களும் இருக்குங்க. எதிர்ப்புகளானது உங்களுக்கு அகலும். அதேபோல் குடும்பத்தில் சுபகாரியங்களானது நடக்கும். பூமி மூலமாக லாபங்களானது கிடைக்குங்க. சகோதரர்களால் நன்மையானது உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளை செய்து தருவீர். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீர். அதேபோல் ராசி அதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமையுங்க. பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவானது இருக்குங்க. பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எதிலும் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உண்டு.
மன திருப்தியுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயலாற்றுவீர். புத்தி சாதுரியங்கள் மூலமாக காரிய வெற்றியானது ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.